நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு தகவல். ஒரு வியாபாரி கங்கை நதிக்கரையில் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் அங்கே போகிறாரு. அவர் போயிட்டு ஆற்றுல குளிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு அழகான கைத்தடி தண்ணியில் மிதந்துக்கிட்டு வருது. ஸோ அந்த கைத்தடியை எடுத்துக்கிட்டு குளிச்சுட்டு அந்த கரையை கடந்து போகிறாரு. போகும் வழியில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நீர் சுழல் வருது. அந்த சுழல் இவரை மாட்டிக்கிறாரு. தப்பிக்க மிகப்பெரிய கடுமையான முயற்சி செய்கிறாரு. ஒரு வழியாக போராடி உயிர் பிழைச்சி கரையை கடந்து போயிடுறாரு. அப்படி போகும்போது அந்த நீர் சுழலில் அந்த கைத்தடி தன் கையை விட்டு போயிடுது. கரைக்கு வந்த உடனே ஒரு அழகான கைத்தடியை நம்ம இழந்து விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கதறாரு. அங்கிருந்த ஒரு துறவி இவரை பார்க்குறாரு. ஐயா, நீங்கள் குளிக்க வரும்போது வெறுங்கையோடு தானே வந்தீங்க, நானே பார்த்தேனே. இப்போது கைத்தடியை நிலவு விட்டதாக கற்றுக்கிறீங்களே, இது என்ன நாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி கேட்குறாரு. வியாபாரி நடந்ததை சொல்கிறாரு. உடனே துறவி அதுக்கு பதில் சொல்கிறாரு. ஐயா, உங்களை பார்த்தால் எனக்கு சிரிப்பு தான் வருது. கங்கையில் கைத்தடி மிதந்துட்டு வந்தது, இப்போது அது மிதந்துக்கிட்டு போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது உங்கள் கையில் கைத்தடி இல்லை அப்படின்னு நீங்கள் எப்படி கத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அந்த கைத்தடியை 2 நிமிடங்கள் நீங்கள் வச்சதுக்கே உங்கள் கைத்தடி அப்படின்னு சொல்லி உரிமை கொண்டாடுறீங்களே, இது சரியானதா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கேட்குறாரு. அப்போ தான் அந்த வியாபாரிக்கு உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு புரிய வருது. வாழ்க்கையில் எதுவுமே நிச்சயமில்லை. பிறக்கும்போது யாரும் எதையும் கொண்டு வரதே கிடையாது, இறக்கும்போது எதையும் கொண்டு போவதும் கிடையாது. ஆனால் வாழ்வில் பலவற்றையும் நாம் உரிமை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அது நம்மளுக்கு துன்பத்தை தருது. இதுக்கெல்லாம் காரணம் நமக்கு கிடைக்காத பொருட்கள் மேலே ஆசைப்படுறத மட்டுமே அப்படின்றத இதன் மூலமாக சொல்லிக்கிறேன். அடுத்ததாக எஸ்பிஐயில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. நிறைய நபர்களுக்கு பணம் போடாமல் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. அதில் பழைய நபர்களுக்கு உண்டான ஓல்டு பேமெண்ட்டு வித்ரா மட்டும் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு மீதியெல்லாம் இந்த கூப்பன் கோடு சேல்ஸு, அப்புறம் இப்போ புதுசாக நீங்கள் நியூ ஜாயினிங் பண்ணவங்க வித்ரா கொடுக்கறது, அதுக்கப்புறமா ரெஃபரல் இன்கம், இதெல்லாம் ஆல்ரெடி வித்ரா இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பட் என்னிலேருந்து வித்ராவும் போட்டிருக்கிறாங்க. அதுக்கான ப்ரூஃப் வந்துருக்குது. நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதேமாதிரி அந்த ரீஃபண்ட் போட்டவங்களுக்கு அது ஒன் சைடாக போயிட்டுருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக பழைய உறுப்பினர்களுக்கு ட்ரைனிங் பீரியடு இந்த மாதம் கடைசிக்குள்ளார முடிஞ்சிடும். அது முடிஞ்சிருச்சுன்னா ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சால் என்ன சேலரி கொடுக்குமோ அதை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக இந்த புதுசாக ரெஃபரல் இன்னிலேருந்து யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கிட்டத்தட்ட 4500 ரூபா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெஃபரல் பண்ணும்போது உங்களுடைய ரெஃபரல் வாலெட்டில் 3000 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் வித்ரா கொடுக்கும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1500 எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். 3000 ரூபா உங்கள் ரெஃபரல் வாலெட்டில் வச்சு வித்ரா கொடுக்கும் பொழுது உங்களுக்கு டிடக்ஷன் எதுவும் பிடிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது 3000 ரூபா வாலெட்டில் இருந்தால் மட்டும்தான். அதுக்கு கம்மியாக நீங்கள் 1000 ரூபா 2000 ரூபா வித்ரா பண்ணிங்கன்னா வித்ரா பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு எந்த எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டும் கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் உங்கள் ரெஃபரல் வாலெட்டில் அமௌண்ட்டு மினிமம் 400 ரூபா இருந்தால் இன்றைக்குள்ளார எல்லாம் வித்ரா போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இருக்கிறவங்க நீங்கள் வித்ரா போட்டு உங்கள் பணத்தை எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நியூ வித்ராவல், இப்போ நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, டாஸ்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதில் இருக்கிற பேமெண்ட்டை நம்ம வித்ரா போட்டு எடுக்கிறதுக்கு இந்த மாதம் கடைசியில் அதுக்குண்டான வேலைகள் ஸ்டார்ட் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. 7 டேஸ்க்குள்ளார நம்மளுக்கு பேமெண்ட் வர மாதிரியான ஒரு திட்டத்தை அவங்க இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய நபர்களுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடியெல்லாம் இந்த மைக்ரோ டாஸ்க் ஒர்க் ஆகாமல் இருந்திருக்கும். அந்த இஷ்யூஸ் எல்லாம் சரி பண்ணிட்டாங்க. இன்னிலிருந்து ரெகுலராக எப்பவும் போல் உங்களுடைய டாஸ்க்கை செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. செய்யாதவங்க நீங்கள் செஞ்சு முடிங்க. அதே மாதிரி இந்த கண்டென்ட் ரைட்டர், இன்ஃப்ளூயன்சர், நீங்கள் அந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஒர்க்கு வரும். அது வரைக்கும் ஒர்க்கு ஸ்டாப் ஆகிருக்கும். எப்போ முடியுமோ நீங்கள் அப்போ தாராளமாக பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி புதிய திட்டங்களில் நிறைய சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு உண்டான பிடிஎஃப் ஆல்ரெடி டெலிகிராமில் கொடுத்துருப்பாங்க, நோட்டீஸ் போர்டு அப்படின்ற அந்த குரூப்பில். அதில் இருக்கிறவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்லாதவங்களுக்கு எஸ்பிஐனுடைய அஃபிஷியல் யூடியூப் சேனல் மற்றும் ஃபேஸ்புக் பேஜ்லேயும் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ யாருக்கெல்லாம் டவுட்டாக இருக்குதோ அதை நீங்கள் அந்த ஃபேஸ்புக் அந்த யூடியூப்பில் போய் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுதான் சுருக்கமான ஒரு அப்டேட்டடாக இருக்குது. ஸோ அடுத்தடுத்து பேமெண்ட்டு சீக்கிரமாக போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க.
அடுத்த அப்டேட் என்ன வருது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.